Hi friends, welcome to Cookhouse வாங்க இன்னைக்கு சுவையான ஆரோக்கியமான ரொம்ப சுலபமான ஆட்டா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவிற்கு கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவிற்கு பேக்கிங் சோடா அதையும் இதில் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவிற்கு உப்பு அதையும் இதில் சேர்த்துடலாம். பொதுவாக கோதுமை தோசை அப்படின்னாலே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதை கிறிஸ்பி ஆக்கிறதுக்காக நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு வெண்ணெய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை உருக்கிட்டு இதில் சேர்த்துடலாம். வெண்ணெய் அப்படின்னு கிடையாது, நம்ம அதற்கு பதிலாக எண்ணெயும் பயன்படுத்திக்கலாம். இதுபோல் உருக்கியதற்கு பிறகு இதில் சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் இதை கலந்துடலாம். கலக்கும்போது இது சூடாக இருக்கும், கொஞ்சம் மெதுவாக செய்திடலாம். கட்டிகள் இல்லாமல் எல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்ததற்கு பிறகு ஒரு குழி கரண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கரண்டியில் நான் 1 கரண்டி தயிர் இதில் சேர்த்துருக்கேன். காரத்திற்கு 2 பச்சை மிளகாய் நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவிற்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவிற்கு நுணுக்கி மிளகு அதை இதில் சேர்த்துடலாம். மேலும் சுவை கூட்ட கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருவேப்பிலைகளை இதில் சேர்த்துடலாம். ஆப்ஷன் ஆனியன் வேணும்னா நீங்கள் சேர்த்துடலாம். இதுபோல் எல்லாத்தையும் சேர்த்ததற்கு பிறகு தண்ணீர் கலந்து இதை கட்டிகள் இல்லாமல் நல்ல மாவு பதத்துக்கு இதை கொண்டு வந்துடலாம். இது தண்ணி நிறைய தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறுமையாக இதை நம்ம கலந்து எடுத்துக்கலாம். போல கலந்ததற்கு பிறகு 10 நிமிடங்கள் கழித்து தோசை செய்திடலாம். பாருங்கள், இது போல் நல்லா தண்ணி போல் இதை கலந்து எடுத்துக்கலாம். இந்த ஆட்டாவில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபைபர் இருக்குது. இதனால் நல்ல கான்ஸ்டிபேஷன்ஸ் வராமல் நம்மளை பாதுகாத்துக்கலாம். வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய நியூட்ரிஷியன்ஸ், விட்டமின் பி, ஃப்ளோட், நியாசின், மெக்னீஷியம், பாஸ்பரஸ் அண்ட் ஐரன் அப்படின்னு சொல்லி நிறைய சத்துக்கள் கிடைக்கிது. இது ஓவரால் ஹெல்த்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு எனர்ஜியை டே ஃபுல்லாக கொடுக்கும். இதில் நல்ல ஒரு இம்யூன் ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். ரெட் பிளட் செல்ஸ்க்கு ஃபங்க்ஷன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்ப நல்லது. இதில் லோயர் கிளைசிமிக் இண்டெக்ஸ் தான் இருக்குது. அது சாலிபிள் ஃபைபர்ஸ் இருக்கிறதுனால லோ கொலஸ்ட்ராலும் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். இதனால் ஹார்ட் டிசீஸ் வராமல் நம்மளை பாதுகாக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கோல்டன் கலரில் கிறிஸ்பியான தோசை நம்ம தயார் செய்திருக்கோம். இதை நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஈட் ஹெல்தி, பி ஹெல்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.